புத்தகங்கள் தினம், அதாவது கலரிங் டே. கலரிங் வந்து பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் வந்து யாருமே கிடையாது. எனக்கும் சரி, இதை வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் கலர் பண்ணலாம், யார் வேணால் கலர் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிடிச்ச கலர் இருக்கும், அந்த கலரை வச்சு கலர் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கலர் பண்ணனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மன அழுத்தம் குறையும், ஸ்ட்ரெஸ்லாம் வந்து குறையும். கலரிங் வந்து நம்ப முடியும். நான் வரைஞ்ச கலர் டிராயிங்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது வந்து இன்று திரு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவர்களின் நினைவு தினம்தான் என்று. இவர் ஆராய்ச்சியாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளி. இவர் வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இதில் ஒன்று தான் வந்து தொலைபேசி. இந்த தொலைபேசி இவர் கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் இவருக்கு வந்து எடுத்தடியும் வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து அங்கீகாரமே வந்து கொடுத்தாங்க. அப்புறம் என்னன்னு வந்து இப்போது வாய் பேசுகிறவங்களுக்குலாம் வந்து செய்கை மூலமாக வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த செய்கை மூலமாக கண்டுபிடிச்சது வந்து இவர் தான். அதுக்கு வந்து ஊக்குவிச்சார். செய்கை மூலியமாகவும் இவங்க வந்து பேசலாம் அப்படின்னு. தொலைபேசி இயக்குனத்தில் வந்து இயக்குனர் இவர் தான். இப்போ எல்லா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவர் தான் வந்து திரு பிங்லி வங்கியா அவர்கள். இவரோட பிறந்தநாள் தான் இன்று. இவர் தான் வந்து நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைத்தவர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து என் பையன் படிக்கிற பள்ளி. உண்மைக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பள்ளியில் சேர்த்ததுக்கு. ஏன்னா நல்லா சொல்லித்தராங்க, கேர் பண்ணிக்கிறாங்க, நல்லா முக்கியமாக டிசிப்ளின் நல்லா சொல்லித்தராங்க. இன்றைக்கி இந்த ஸ்கூலில் படித்தவங்க எல்லாமே இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இவங்க வந்து திரு முதலமைச்சர் ஐயா அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் சார் அவர்களும் பெற்றோர்களுக்கான அழைப்பு விடுத்த காணொலி தான் இது. நீங்களும் வந்து இந்த மாதிரி மீட்டிங்லாம் எல்லாமே தவறாமல் கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய யூஸ்ஃபுல்லான தகவலாம் நேற்று நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ்எம்சி குழு தலைவர்கள், அப்புறம் பிரின்ஸிபல் சார், டீச்சர்ஸ், மேடம் எல்லாருமே நிறைய பேசினாங்க. ஒன்று மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாத படிப்பு வந்து ஓட்டப்பணியில் தண்ணி இருப்பதை போன்றது. ஸோ நம்ம நல்லா கவனமாக பசங்களை வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டீச்சர்ஸுக்கும் நம்ம வந்து சேம் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நமக்கடுத்து நம்ம பசங்களை பார்த்துக்கிறது, கேர் பண்ணுறது எல்லாமே அவங்க தான்.